இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 8வது நாளாகிய இன்று அன்னை மரியாள் தன் மகனோடு இந்த மீட்பு திட்டத்திற்காக எடுத்த முயற்சிகளில் அவள் அனுபவித்த முதல் வேதனை நிகழ்வினை நாம் இப்பொழுது சந்திக்கப் போகிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 2 மற்றும் 3 இவ்வாறு சொல்லுகிறது: யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள் ஞானிகள் ஏரோதுவை பார்த்து. இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. இந்த நிகழ்வினை நாம் இன்றைய நாளிலே நம் மீட்பு திட்டத்திற்காக அன்னை மரியாள் எடுத்த முயற்சிகள், குழந்தை பிறந்து இடையர்கள், ஞானிகள், இவர்கள் 2 குழுவினர் வந்து பார்த்து அன்னை மரியாளும் சூசையும் கண்ட மகிழ்ச்சியில் எல்லையற்றது என்று நாம் நேற்றைய நாளிலே சிந்தித்தோம். ஏனென்றால் பிறப்பதற்காக இடத்தை தேடி அலைந்து கொண்டிருந்த அன்னை மரியாளுக்கும் சூசைக்கும் கிடைத்தது மாட்டுத் தொழுவம் மட்டும்தான். இந்த மாட்டுத் தொழுவம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தனிமையான இடத்தில் காணப்படுகின்ற பொழுது யூத சமுதாயமே அன்னை மரியாளுக்கு குழந்தை பிறப்பதற்கு இடம் கொடுக்காமல் ஒதுங்கி வைத்திருந்த நிகழ்வினை பார்க்கின்ற பொழுது, இந்த தனிப்பட்ட இடத்திலே இயேசுவினுடைய பிறப்பை தேடி வந்த இடையர்களை பார்க்கின்ற பொழுதும், ஞானிகளை பார்க்கின்ற பொழுதும் எந்த ஒரு பெற்றோருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இருந்ததா என்பதுதான் கேள்விக்குறியாக இன்றைய நாளிலே அமைகிறது. ஏனென்றால் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று அன்றே தந்தை கடவுள் சாத்தானுக்கு ஒரு சாட்டையடியாக வாக்குறுதி கொடுத்தார். உன்னை அழிப்பார், உம்முடைய இருள் ஆட்சி செய்கின்ற இந்த உலகத்தை அழிப்பார் என்று அன்னை மரியாளுடைய வருகையும் அவள் வழியாக இயேசுனுடைய வருகையும் அன்றே வெளிப்படுத்தி இருக்கிறார் தந்தை கடவுள். எனவே இந்த இருள் ஆட்சி செய்யக்கூடிய சாத்தானின் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்தான் சுயநலத்தோடும் நான் என்கின்ற அகந்தையோடும் என்னை விட வேறு எவனும் வாழ்ந்துவிடக்கூடாது என்ற உள்ளத்தின் ஆழத்திலே எண்ணத்தோடு ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் இருள் ஆட்சி செய்யக்கூடிய சாத்தானின் வாழ்க்கையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவார்கள். ஏரோது மன்னன் ஏறக்குறைய சாத்தானுடைய பிடிகளுக்குள் சிக்கிக் கொண்டு தன் சுயநலத்தை வெளிப்படுத்தி அகங்காரத்தினால், அதிகாரத்தினால், சுயநலத்தினால் இந்த எருசலேம் நகரையும் யூதர்களையும் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். இறக்கின்ற வரையில், இறந்த பிறகு என்னுடைய சந்ததியார்தான் இந்த ஆட்சியை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான். நான் 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 என்ற அகந்தை. இப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பவனிடம் இறைவன் ஒரு சில வார்த்தைகளின் வழியாக எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த ஞானிகளின் வழியாக, யூதர்களின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார், விண்மீன் வழிகாட்ட நாங்கள் வந்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏரோது அரசனும் கலங்கினான், எருசலேம் முழுவதுமாக கலங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டு ஞானிகள் சந்தித்து விட்டு போன பிறகு கனவில் வானதூதர் யோசேப்புக்கு தோன்றி குழந்தையை ஏரோது கொல்ல தேடுகிறான், எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ என்று இரவு நேரத்திலே கட்டளையிடப்படுகிறது. என்னதான் ஒரு தலைவனிடம் பணியாளன் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பணியாளனுக்கு ஓய்வு என்று ஒன்று தேவை. இன்றைய காலகட்டங்களில் கூட வேலை செய்பவர்களுக்கு இத்தனை மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும், அடுத்த நேரம் அவர்கள் உறங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று சட்டங்களும் இருக்கின்றன. ஏற்கனவே பெயரை பதிவு செய்ய பல மைல் தூரம் கழுதையின் மீது அமர்ந்து வந்த ஒரு பயணத்தினுடைய கலைப்பு.
இங்கே குழந்தையை பெற்றெடுப்பதற்காக இடத்தை தேடி மாட்டுத் தொழுவத்திலே யாருடைய உதவி இல்லாமல் கணவனும் மனைவியும் குழந்தையை பெற்றெடுத்த ஒருவித வழி. இந்த இரட்டிப்பு வேதனையோடு வழியோடு இருக்கிறவர்களுக்கு இன்னொரு சுமையும் இப்பொழுது காத்து கிடக்கின்றது. குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு போ. எப்பொழுது உன் மனைவி கருதரித்திருக்கிறாள், அது தூய ஆவியினால், அவளை ஏற்றுக்கொள்ள தயங்காதே என்று வானதூதர் இந்த சூசைக்கு வாக்கு கொடுத்தாரோ, அப்பொழுது முதல் சூசை இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு முனைப்போடு காத்து கிடக்கின்றார். அது காலையாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், உறங்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும், வேலை செய்ய நேரமாக இருக்கட்டும், எந்த நேரத்திலும் இறைவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் சூசையினுடைய திட்டம். அந்த வரிசையில் கனவில் தோன்றி சூசைக்கு சொன்னவுடனே அன்னை மரியாளையும் குழந்தையும் தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். இன்றைய காலகட்டங்களிலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அந்த தாய்க்கும் சேய்க்கும் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வினை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த தாயும் சேயும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்து நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். பயணம் எப்படிப்பட்டது, இந்த பயணம் காடு மலை அனைத்தையும் கடந்து செல்லக்கூடியது, பள்ளம் மேடு கடந்து செல்லக்கூடியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெற்றெடுத்த குழந்தையை ஒரு சில நாட்களிலே இருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட வேதனை அனுபவித்திருப்பார்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் அப்பொழுதே அன்னை மரியாளுக்கு கொடுத்து அவளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று கூட நம்மால் யூகிக்க முடிகிறது. ஏனென்றால் நீர் சுமக்கக்கூடிய சிலுவைகள் அதிகம், கடந்து செல்லக்கூடிய பாதைகள் அதிகம், தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை உமக்கு வேண்டும் என்பதற்காக குழந்தையை பெற்றெடுத்தவுடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்து நாட்டிற்கு சென்றதும், அந்த எகிப்து நாட்டுக்கு சென்ற பிறகு ஏரோது மன்னன் இறந்து விட்டான் என்று தெரிந்தவுடனே மீண்டுமாய் அவர்கள் இயேசுவினுடைய பிறந்த இடமாகிய பெத்லகேமுக்கு வருவதையும் நாம் காணுகின்றோம். ஆனால் இயேசு மீண்டும் அன்னை மரியாள் குழந்தையோடு வருகின்ற பொழுது அந்த இடத்திலே ஏரோது மன்னனுடைய மகன் அர்க்கெல்லா அந்த நாட்டை ஆண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே மீண்டுமாய் இங்கே தன் குழந்தைக்கு பாதங்க வந்து விடுமோ, வேறு ஏதாவது தொந்தரவு வந்து விடுமோ தெரிந்து அன்னை மரியாளும் சூசையும் குழந்தையை தூக்கிக் கொண்டு நசரேத்திற்கு செல்லுகிறார்கள் கல்லேயா வழியாக. ஆக இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது கிடைத்த மகிழ்ச்சி, அந்த தொடர்ச்சியான மகிழ்ச்சி கிடைக்க முடியாமல் இயேசுவை பாதுகாத்து இறை திட்டத்திற்கு கையளிக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்திருக்கின்றாள். இதனால்தான் என்னவோ தெரியவில்லை, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது சிமியோன் நிறைவாக்கின சொன்னது, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். இந்த வாள் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் ஊடுருவவில்லை. இயேசுவினுடைய பிறப்பில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊடுருவல் இயேசுவினுடைய மரணம் வரையில் அன்னை மரியாளுடைய இதயத்தை ஊடுருவிக் கொண்டேதான் இருந்தது. துயரத்தில் வாழ்ந்தாள், சோதனையில் வாழ்ந்தாள், கஷ்டத்தில் வாழ்ந்தாள். இப்படி எல்லா விதமான கஷ்டத்திலும் துயரத்திலும் வேதனையில் வாழ்ந்து முடித்த அன்னை மரியாள் இறை திட்டம் என்ன என்பதை இறுதியாக உணர்ந்து கொண்டாள் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அது எப்பொழுது என்றால் திருச்சபை பிறக்கின்ற தருணத்தில். அன்று வரை சீடர்களை தன் இறகுக்குள் பாதுகாத்து வைத்திருந்தாள் அன்னை மரியாள். ஆக இயேசுவினுடைய பிறப்பு நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேதனை தொடர்ச்சியாக அவளுடைய மன்னக பயணம் முடிகின்ற வரையில் அவள் துன்பத்தையும் அனுபவித்தாள், துயரத்தையும் அனுபவித்தாள், வேதனையும் அனுபவித்தாள், கஷ்டத்தையும் அனுபவித்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு சில நிமிடங்களிலே நாம் கஷ்டத்தை அனுபவித்து விட்டாலோ, துயரத்தை அனுபவித்து விட்டாலோ நாம் எப்படி அங்கலாய்த்து போகிறோம்.
எப்படி மன வருத்தம் கொள்ளுகிறோம், எப்படி கஷ்டத்தை நாம் சொல்லுகிறோம் வார்த்தையின் வழியாக. ஆனால் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்த அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுத்த ஒரு சில நாட்களிலே குழந்தையை தூக்கி கொண்டு அவள் அலைந்த அந்த வேதனையை எப்படி நாம் ஈடுகட்ட முடியும்? இருப்பினும் நம் மீட்பிற்காகத்தானே அன்னை மரியாள் இந்த வேதனைகளை சுமந்தாள். நம்முடைய வாழ்வுக்காகத்தானே இந்த வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டாள். இந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆன்மீக பயணத்திலே சந்திக்கக்கூடிய, நம்முடைய விண்ணக வாழ்க்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய துயரங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அன்னை மரியாள் இப்பொழுது நமக்கு உணர்த்துகிறாள். இந்த தாயினுடைய பராமரிப்பிலே, தாயினுடைய அரவணைப்பிலே நாம் என்றும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் சோதனைகளையும் அன்னை மரியாளுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது அவள் நமக்காக பரிந்து பேசி தம் மகனிடம் நன்றாக நம்மை வழிநடத்துவாள் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். அன்னை மரியாளோடு. இறையாசி என்றும் உங்களோடு.